நான் நான் ஆக்சுவலா ஒண்ணு பார்த்தேன். மேபி இன் ஃபியூச்சர்ல கூட நீங்க இத பிளான் பண்ணலாம். என்னன்னா, ஒரு ஒரு பொட்டிக்குள்ள போறோம் அப்டின்னா, சில பொட்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே உமன் பொட்டிக் அப்படிங்கும்போது அதுல அக்சஸரீஸ் வைக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பர்ச்சேஸ் ஆகும். ஏன் நம்ம சாரி மட்டும் வைக்கணும்? வரவங்கலாம் சுடிதார்லாம் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஓகே நம்ம சுடிதாரும் வாங்கி வைப்போம். இல்ல புதுசா ஒரு இது வருது. இதெல்லாம் வாங்கி வைப்போம். இந்த மாரியா நெறைய விஷயங்கள் நெறைய நெறைய இது பொட்டிக்குள்ள டம்ப் ஆகும். ஸோ பொட்டி இங்க வந்தீங்கன்னா ஆல் இன் ஆல் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பட் நான் சுத்தி பார்த்தேன். வெறும் சாரீஸ் மட்டும் தான் இருக்கு. அதுவும் சில சூஸியான சாரீஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்கீங்க. ஒய் இது எதுவுமே இல்ல? ஏன்? ஆக்சுவலா நீங்க கேட்ட 2வது கேள்வியுமே, அந்த முதல்வன் படத்துல வந்து டக்குனு ஓகே. அப்படி லாக் ஆகும்ல. ஆ. இது என்னோட இதுலயே இல்லையேப்பா அப்படிங்கிற மாரி. ஆக்சுவலா நீங்க என் மனசுல மத்தவங்க என்ன கேட்கும்போது நான் என்ன ஆன்சர் பண்ணணும்னு ரெடியா இருக்கனோ, ம். அதுக்கான கேள்வி. ஓகே. ஓகே. ஏன்னா, இது நான் ஆரம்பிச்ச உடனே ம். ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல ஃபேமிலிஸ். வந்தவங்க எல்லாருமே, "சாரி மட்டும் வச்சுட்டு இருந்தா வியாபாரம் ஆகாது. நீ வந்து கூட கொஞ்சம் சுடிதார் தான் எல்லாரும் இப்ப போடுறாங்க. சாரிலாம் யார் கட்டுறா?" அப்படி. ஆ, ஆ, ஆ. ஓகே, ஓகே. இந்த மாரி எல்லாரும் ஒண்ணொண்ணு. இது கூடயே நீ கொஞ்சம் ஜுவல்லலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா, அதுவும் புடிக்குமே. ஓகே. ஏன்னா சாரி வாங்குறவங்க அதுக்கு மேட்சா ஏதாவது வாங்கணும்னு நெனைப்பாங்க. அது பண்ணலாம்ல. ம். அப்ப இல்ல, நீ வந்து ப்ளவுஸும் வந்து நீ சேலே ரவிக்கேன்னு தானே போட்டிருக்க. ம். இங்க ரவிக்கே இல்லல. ரவிக்கே இல்லாத சேலை எங்க வருது? எல்லாம் ரவிக்கையோட அட்டாச்மெண்ட் தானே வருது. கரெக்ட். கட் அதான் பண்ணிக்க சேலையும் வேண்டியதான். ரவிக்கும். அதான் நான் கட் பண்ணி சேலை வச்சுட்டு 4 இன்ச் தள்ளி ரவிக்க வைக்கல. ஆ. சேலையும் ரவிக்கும் ஒண்ணா தான் வச்சிருக்கேன். அது சேலையோட ரவிக்கும் ஒண்ணா ஜாயிண்ட் ஆயி வருது. ஓகே. சோ நீங்க அப்படி யோசிக்காதீங்க. நீங்க கேட்கிற அ ரெடிமேட் ப்ளவுஸஸ் வேணும்னா இங்க கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். ஓகே. டெய்லர்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் இப்படி வேணும்னு சொன்னா நான் ஸ்டிட்ச் பண்ணி குடுக்குறேன். ஓகே. பட் நீங்க கேட்கிற மாரி தனித்தனி செக்மென்ட்டா ஒரு கான்செப்ட்டா நான் இங்க யோசிக்கல. ம். சோ இதுதான் அப்படிங்கிறது நான் ஃபேமிலிக்குள்ள சொல்லிடலாம். ம், தப்பில்ல. ம். புரியுது. அத ஃபிரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் சொல்லும்போது திமிருல பேசுறேன் அப்படின்னு ஆ. சொல்லிடுவாங்க. சோ என்னோட மைண்ட் செட் என்னன்னா, இதுதான் நான் பண்ண போறேன்னு கிளியரா இருக்கேன். ஓகே. நான் என்ன பண்ண போறேன், என்னலாம் நான் இங்க வைக்கணும், வைக்கக்கூடாது, இத எப்படி கொண்டு போணும் நான் கிளியரா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஓகே, ஓகே. நான் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து எப்பவுமே இங்க இருந்து அங்க மாறவே மாட்டேன். ம். எல்லாரும் கண்டிப்பா அட்வைஸ் குடுப்பாங்க. அது ம். எல்லாருமே நம்ம நல்லா வரணுங்கிறதுக்காக தானே தவிர, நம்மள இதுல போய் மாட்டி விடணும்னு செய்ய மாட்டாங்க. ஓகே. நான் அப்படிதான் அத நம்புறேன். பட் நான் கிளியரா இருக்கணும். ஓகே. என்ன பண்ண போறேன், என்ன பண்ணணும்னு நான் கிளியரா இருக்கணும் எப்பவுமே. ம். இவங்க சொல்றாங்க நான் அத செஞ்சேன். அவங்க சொல்றாங்க அத செஞ்சேன். நாளைக்கு ஒரு விஷயம் தப்பா நடந்தா, அவங்க சொல்லி தானே அத கேட்டேன் அப்படின்னு அவங்களையும் நான் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஓகே. நல்லதோ, கெட்டதோ, இது முடிவு என்னோடதா இருக்கட்டும். ம். இதுல நான் ஒரு விஷயத்த சக்சஸ் பண்றேனோ, தோக்குறேனோ, அது நான் எடுத்த முடிவுனால தான் அது என்னோட போயிடட்டும். ம். அப்படிங்கிற விஷயம். இன்னொன்னு நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு நான் ஃபிக்ஸா இருக்கேன். அதுலருந்து இங்க சேஞ்ச் ஆகுறதுக்கு எனக்கு இப்ப வந்து மைண்டே கிடையாது. நைஸ், நைஸ், நைஸ்.